பயிற்சி 12.3 பாருங்க. இரு நிகழ்ச்சிகள் ஒரே சமயத்தில் ஒன்றையொன்று விளக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் சார்பிலா நிகழ்ச்சிகளாக இருக்க இயலுமா? ஒன்றையொன்று விளக்கிய நிகழ்ச்சிகள் அப்படின்னா ஏ விட்டு பியோட வேல்யூ 0 வரணும். அதாவது பி ஆஃப் ஏவோட வேல்யூவும் அதாவது ஏ வேல்யூவும் பியோட வேல்யூவும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கணும். ஏவில் வந்த வேல்யூ பியில் வரக்கூடாது. அப்போ தான் ஏ விட்டு பியோட வேல்யூ 0 வரும். ஓகேவா? அப்படி வந்தால் அது வந்து விளக்கிய நிகழ்ச்சிகள். ஒன்றுக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு இன்னொரு நிகழ்ச்சிக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா அது விளக்கிய நிகழ்ச்சிகள். ரெண்டையும் சம்மந்தப்படுத்தினா ஏ விட்டு பி 0 தான் வரணும். சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படின்னா பி ஆஃப் ஏவையும் பி ஆஃப் பியவும் பெருக்கணும். ஓகேவா? இதுக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து ஏ விட்டு பி, பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் பியும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கணும். ஆனால் சார்பிலா நிகழ்ச்சினா பி ஆஃப் ஏவையும் பி ஆஃப் பியவும் பெருக்கணும். ஓகேவா? பெருக்கிறப்ப ஏதோ ஒரு வேல்யூ வந்துடும். அப்போ ஏ விட்டு பியோட வேல்யூ வரும். ஓகேவா? அப்போ ரெண்டும் சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் அது எந்த ஃபார்மெட்டில் எழுதுன்னா பாருங்கள். ஏ கமா பி ஆகியன ஒன்றை ஒன்று விளக்கிய நிகழ்ச்சிகள். விளக்கிய நிகழ்ச்சிகள்னா பி ஆஃப் ஏ விட்டு பியோட வேல்யூ 0. ஓகேவா? ஏ கமா பி என்பன சார்பிலா நிகழ்ச்சிகள்னு எடுக்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்மெட்னா பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி. நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கான ஃபார்முலா, இதுக்கான ரிசல்ட்டு. ஏ விட்டு பியோட வேல்யூ 0 வந்தால் அது விளக்கிய நிகழ்ச்சி. சார்பிலா நிகழ்ச்சிகள்னால் பி ஆஃப் ஏவையும் பி ஆஃப் பியவும் பெருக்கி வருது பார்த்தீங்களா, அந்த ஆன்சர். ஓகேவா? இப்போ பி ஆஃப் ஏவோட வேல்யூ ஒரு 2, பி ஆஃப் பியோட வேல்யூ ஒரு 3ன்னு வைங்களேன். இது ரெண்டையும் பெருக்கிறோம். ஏ விட்டு பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஏதோ 2 3 பெருக்குன்னா 6ன்னு வரும். ஓகேவா? இதில் ஏ விட்டு பி 0 வருது. இதில் ஏ விட்டு பி ஏதோ ஒரு ரிசல்ட் வருது. சரியா? ஏ கமா பி ஒரு வெற்றற்ற கணம். அதாவது பார்த்திங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் வெற்று கணம்னு கொடுக்கல. அப்போ ஏதோ ஒரு வேல்யூ வரும். வெற்றற்ற கணம்னா ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. ஏவில் ஒரு வேல்யூ இருக்குது, பியில் ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஏவில் 2 3 4. ஓகேவா? பியில் 5 6 7. இதுலேயும் ஏ விட்டு பியோட வேல்யூ 0. ஏன்னா இதில் வந்த வேல்யூ இதில் எதுவுமே வரல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏவோட வேல்யூ 3. இந்த 3 நம்பர் இருக்கா? பி ஆஃப் பியோட வேல்யூ 3 கீழே. இதில் 3 நம்பர் இருக்கா? அப்போ 3 3 பேருக்குன்னா 6. இதில் பார்த்தீங்கன்னா 6ன்னு ஆன்சர் வரும். இதில் 0ன்னு வருது. விளக்கிய நிகழ்ச்சி 0ன்னு வரும். சார்பிலா நிகழ்ச்சி ஏதோ ஒரு வேல்யூ வரும். ஏ கமா பி ஒரு வெற்றற்ற கணம், ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. எனவே இரு நிகழ்ச்சிகள் ஒரே சமயத்தில் ஒன்றை ஒன்று விளக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் சார்பிலா நிகழ்ச்சிகளாக இருக்க இயலாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து ரெண்டையும் பெருக்கிறோம். இது ரெண்டுலேயும் வந்த வேல்யூ இதுலேயும் வருதான்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். ஏ மற்றும் பி என்ற இரு நிகழ்ச்சிகளுக்கு பி ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட வேல்யூ கொடுத்துட்டான், ஏ விட்டு பியோட வேல்யூ கொடுத்துட்டான், பி ஆஃப் பியோட வேல்யூ கொடுத்துட்டான். எனில் ஏ மற்றும் பி சார்பிலா நிகழ்ச்சிகள் என காட்டுக. ஓகேவா? சார்பிலா நிகழ்ச்சிகள்னு காட்டணும் அப்படின்னா சார்பிலா நிகழ்ச்சினா பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. இதுதான் சார்பிலா நிகழ்ச்சிக்கான ஃபார்முலா. சார்பிலா நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா இதுக்கு வர வேல்யூவும் இது ரெண்டையும் பெருக்கி வர வேல்யூவும் சேமாக இருக்குது. ஏன்னா நடுவில் சமக்குறி இருக்குல்ல. பி ஆஃப் ஏ விட்டு பியோட வேல்யூ இருக்குது 0.2. அப்போ பி ஆஃப் ஏவையும் பி ஆஃப் பியவும் பெருக்குனா 0.2 வரணும். ஆனால் பி ஆஃப் பியோட வேல்யூ 0.5ன்னு இருக்குது. பி ஆஃப் ஏவோட வேல்யூ கிடையாது. ஓகேவா? பி ஆஃப் ஏவோட வேல்யூ கிடையாது. ஏ சேர்ப்பு பியோட வேல்யூ தான் இருக்குது. அதை வச்சு நம்ம பி ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி. இந்த ஃபார்முலாவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இதில் இந்த வேல்யூ இருக்குது, இந்த பி ஆஃப் ஏ வேல்யூ கிடையாது, பி ஆஃப் பி வேல்யூ இருக்குது, ஏ விட்டு பியோட வேல்யூ இருக்குது. இது 3 அப்ளை பண்ணால் பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி 0.7. பி ஆஃப் ஏ தெரியாது, அப்படியே இருக்கட்டும். பி ஆஃப் பியோட வேல்யூ 0.5, ஏ விட்டு பியோட வேல்யூ 0.7.
சரி, ஏ விட்டு பியோட வேல்யூ 0.2. ஓகேவா? 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. பி ஆஃப் ஏ 0.3. ஓகேவா? இப்போ 0.3 இந்தாண்ட வந்துச்சுன்னா 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. பி ஆஃப் ஏவோட வேல்யூ. ஓகேவா? இப்போ பி ஆஃப் ஏவோட வேல்யூ இருக்குது, பி ஆஃப் பியோட வேல்யூ இருக்குது. பி ஆஃப் ஏ விட்டு பியோட வேல்யூ 0.2 வரணும். ஃபார்முலா எழுதியே போடுறேன். பி ஆஃப் ஏவோட வேல்யூ 0.4 பெருக்கல் பி ஆஃப் பியோட வேல்யூ 0.5. ரெண்டையும் பெருக்கணும். 4 பெருக்கல் 5, 4 5 20. ஓகேவா? இது 0.5, இது 0.4. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. எப்பயும் இதெல்லாம் தான் பார்க்கணும். ஓகேவா? இதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இதில் ஒரு ஸ்தானம். அப்போ 2 ஸ்தானமாக இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. 0.20. அது 0 போட தேவை, 0.2ன்னு போட்டால் கூட போதும். ஓகேவா? பி ஆஃப் ஏ விட்டு பி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? பி ஆஃப் ஏ விட்டு பியோட வேல்யூ 0.2. நமக்கு இது ரெண்டையும் பெருக்கினாவும் 0.2 தான் வருது. அப்போ இது சார்பில்லா நிகழ்ச்சியா? சார்பில்லா நிகழ்ச்சினா இது இந்த ஃபார்முலா பொருந்தணும். ஏ விட்டு பி அவன் கொடுத்துட்டான், இது ரெண்டையும் நம்ம பெருக்கி பார்த்தோம். ஏ விட்டு பிக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதே தான் இது பெருக்கினாவும் வருது. அப்போ ரெண்டும் சமம் தான். ஓகேவா? ஏ கமா பி என்பன சார்பில்லா நிகழ்ச்சிகள். 3 பாருங்கள். ஏ மற்றும் பி சார்பில்லா நிகழ்ச்சிகளாகவும் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி 0.6, பி ஆஃப் ஏ 0.2 எனில் பி ஆஃப் பி காண்க. ஏ கமா பி சார்பில்லா நிகழ்ச்சின்னு கொடுத்துட்டான். சார்பில்லா நிகழ்ச்சி அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா வரணும்? பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. ஓகேவா? சார்பில்லா நிகழ்ச்சினா இந்த ஃபார்முலா தான். அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு பொருந்தும். ஓகேவா? ஆனால் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறதோ ஏ சேர்ப்பு பியும் பி ஆஃப் ஏவும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஃபார்முலா எடுக்கலாம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி. இந்த ஃபார்முலா காமனான ஃபார்முலா தெரியும். இதில் ஏ சேர்ப்பு பியோட வேல்யூ 0.6, பி ஆஃப் ஏவோட வேல்யூ 0.2 ப்ளஸ் பி ஆஃப் பி அப்படியே இருக்கட்டும். ஏன்னா பி ஆஃப் பி தெரிஞ்சால் தான் பி ஆஃப் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஏ விட்டு பி அப்படியே வச்சுருந்தோமா, 2 இது வேல்யூ தெரியாது இருக்கக்கூடாது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே பெருக்கலாம். அதாவது இந்த இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. இந்த ஃபார்முலா தான். பி ஆஃப் ஏ விட்டு பிக்கு பதிலாக இதை நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபார்முலாக்குள்ளே இன்னொரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. ஓகேவா? இப்போ என்னென்னா இது ஒரு வேல்யூ, இது ரெண்டும் சேர்ந்த ஒரு வேல்யூ. ஆனால் இது பெருக்கல்ல தானே இருக்குது. இதுலேயும் பி ஆஃப் பி இருக்குது, இதுலேயும் பி ஆஃப் பி இருக்குது. காமனாக வெளியே எடுத்துட்றேன். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்கும். மைனஸ் இந்த இடத்துல பி ஆஃப் ஏ இருக்குமா? அதான் பாருங்கள், இதுக்கு இந்த நம்பர்லாம் அப்படி எழுதுகிறேன். இது ரெண்டையும் எடுக்கிறேன். இதுலேயும் பி ஆஃப் பி இருக்குது, இதுலேயும் பி ஆஃப் பி இருக்குது. காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல மீதி 1 தான் இருக்கும். மைனஸ்க்கு போட்டேன். இந்த இடத்துல பி ஆஃப் பி வெளியே போயிடுச்சு, பி ஆஃப் ஏ மட்டும் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? 0.6 ஈக்குவல் டு 0.2 ப்ளஸ் பி ஆஃப் பி 1 மைனஸ் பி ஆஃப் ஏவோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துனா 0.2ன்னு. பாருங்கள், இந்த 0.2 இந்த இடம் தட்டும். 0.6 மைனஸ் 0.2 ஈக்குவல் டு பி ஆஃப் பி. 1ல் 0.2 போயிடுச்சுன்னா ஓகேவா? 1னா 1.00 போடலாம், அது தப்பு கிடையாது. இங்கே 0.2. ஓகேவா? இந்த இடம் 0 போட்டாலும் போடலாம், அதெல்லாம் தேவையில்ல. இப்போ இதெல்லாம் இதை கழிக்கிறோம் அப்படின்னா 1 இந்த இடம் வரணும். ஓகேவா?
1 இந்தாண்ட வருது அப்படின்னா இங்கே 10 வரும். 10ல் 2 போனால் 8, 0.8 இப்படியும் கணக்கு வைக்கலாம். அல்லது நம்ம 1 என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி இந்தாண்ட புள்ளி வைக்கிறேன். 1 புள்ளின்னு வருமா, 1.0னா 1, அது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன்னா 10ன்னு வரும். இப்போ 0.2 அதை ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சனால இதையும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். அப்போ 2.0ன்னு வரும். முன்னாடி 0 தேவையில்லை. 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. அப்படி கணக்கு வச்சு கூட 0.8ன்னு போடலாம். ஓகேவா. P(B) ஈக்குவல் டு 0.6ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 6ல் 2 போனால் 4, 0.4/0.8 பெருக்கல் இருக்கிறது இந்த வகுத்தல். ஒரு நாள் 4, 2 8, அப்போ 1/2. P(B)யோட வேல்யூ 1/2. அதாவது நமக்கு அங்கே புள்ளி வச்சு அதில் கொடுத்ததுனால 0.5. 4 பாருங்கள். P(A)வோட வேல்யூ 0.5, P(B)யோட வேல்யூ 0.8, P(B/A) 0.8 எனில் P(A/B) மற்றும் P(A சேர்ப்பு B காண்க. அதாவது P(A/B) இதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். P(A/B)னா P(A)/B இங்கே என்ன வகுத்தல் இருக்கிறதோ அதுதான் கீழே வரணும். மேலே காமன் தான். இப்போ இங்கே B/Aன்னு வருதுன்னு வச்சுங்களேன். B/Aனா இங்கே கீழே வந்து A வரும், P(A) வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், P(A)வோட வேல்யூ 0.5, P(B)யோட வேல்யூ 0.8, P(B/A) 0.8. ஓகேவா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற தகவலுக்கு எழுதலாம். ஏன்னா A/B A/Bயோட வேல்யூவும் கிடையாது, B(B)யோட ஒரு வேல்யூ தான் இருக்குது. இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுமா, இந்த ஒரு வேல்யூ தான் தெரியும், கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா B(A) ஈக்குவல் டு P(A/B) பை P(A). இந்த ஃபார்முலா எடுத்தோமா B/Aவோட வேல்யூ கொடுத்துட்டோம், P(A)வோட வேல்யூ கொடுத்துட்டோம். இந்த ரெண்டு வேல்யூ வச்சுட்டு இதை கண்டுபிடிச்சிருவோம், A/B கண்டுபிடிச்சிருவோம். இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா A/Bயும் தெரியும். ஓகேவா. இதில் அப்ளை பண்ணோம்னா A/Bயோட வேல்யூவும் தெரியும், B(B)யோட வேல்யூ தெரியும். அப்போ A/Bயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ A/B தெரியாது, அதனால் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா இந்த ரெண்டு வேல்யூவும் தெரிஞ்ச வேல்யூ கொடுத்துருக்கான் பாருங்கள். இதுவும் தெரிஞ்ச வேல்யூ, இதுவும் தெரிஞ்ச வேல்யூ. அப்போ A/B கண்டுபிடிச்சிடலாம். P(B/A)வோட வேல்யூ 0.8. B(A/B)யோட வேல்யூ தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். P(A)வோட வேல்யூ 0.5. வகுத்தலில் இருக்கிறது அந்தாண்ட போணுச்சுன்னா பெருக்கல்ல வரும். P(A/B) இந்தாண்ட 0.8 பெருக்கல் 0.5. இதை நான் 0 எல்லாம் போட்டுக்கிறேன். இல்லை I8 40. ஓகேவா. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.4ன்னு வரும். A/Bயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டினில் என்னென்ன கண்டுபிடிக்கணும், A/B A சேர்ப்பு B. A/Bக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். P(A/B) ஈக்குவல் டு P(A/B) பை P(B). P(A/B) ஈக்குவல் டு A/Bயோட வேல்யூ 0.4 பை B(B)யோட வேல்யூ 0.8. ஒரு நாள் 4, 2 8, அப்போ 1/2ன்னு வரும். 1/2ன்னு வந்துச்சுன்னா 0.5. P(A/B)யோட வேல்யூ 0.5. ஓகேவா.
பி ஆஃப் ஏ பை பி கேட்டிருக்கான் மற்றும் ஏ சேர்ப்பு பி கேட்டிருக்கான். அப்போ பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன? பி ஆஃப் ஏ 0.5. ஓகேவா? அடுத்து பி ஆஃப் பியோட வேல்யூ 0.8 மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பியோட வேல்யூ 0.4. 8 கொஞ்சம் 13. 13ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 9 இருக்கும். 0.9 இல்லைன்னா இப்படி கணக்கு வைங்க. 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 1 8 9. ஓகேவா? 12.3ல் 5வது சம்மு ஏ கமா பி என்ற நிகழ்ச்சிகளுக்கு பி ஆஃப் ஏ 3/4, பி ஆஃப் பி 2/5 மற்றும் ஏ சேர்ப்பு பி எஸ். ஏ சேர்ப்பு பியோட வேல்யூ எஸ்ன்னு கொடுத்துட்டோம். அதாவது கூறுவெளி. அப்போ கூறுவெளி அப்படின்னா ஏ சேர்ப்பு பியோட வேல்யூ 1. ஓகேவா? ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு எஸ் அப்படின்னா கூறுவெளி. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட வேல்யூ 1ன்னு நம்ம எடுக்கணும். கூறுவெளி அப்படின்னா சார்பு நிலை நிகழ்தகவு காண்க. ஓகேவா? சார்பு நிலை அப்படின்னா பி ஆஃப் ஏ பை பி கண்டுபிடிக்கணும். சார்பு நிலை நிகழ்தகவுனா பி ஆஃப் ஏ பை பி. இதுதான் சார்பு நிலை நிகழ்தகவுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூலாம் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். பி ஆஃப் ஏவோட வேல்யூ 3/4, பி ஆஃப் பியோட வேல்யூ 2/5, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பியோட வேல்யூ அவன் வெறும் ஏ சேர்ப்பு பியோட வேல்யூ எஸ் கூறுவெளின்ட்டான். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பினா அதோட வேல்யூ 1. அதாவது ஏ சேர்ப்பு பியோட வேல்யூ எஸ்ஸா எஸ். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி, ஏ சேர்ப்பு பியில் எத்தனை வேல்யூ இருக்குது? இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அதனால் 1ன்னு எடுப்போம். இங்கே எஸ்கமா 2 எஸ்கமா கே அந்த மாதிரி கொடுத்துருந்தா 2 வேல்யூ 2ன்னு போடுவோம். ஓகேவா? ஏ சேர்ப்பு பியோட வேல்யூ 1. அப்போ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி, ஏ சேர்ப்பு பியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் எஸ்ன்னு இருக்குது. அதனால் இங்கே 1ன்னு எடுப்போம். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுங்க. நான் கொஸ்டின் எக்ஸாம்பிள் மாற்றி கொடுத்தா எழுதுறதுங்க. இப்போ நம்ம என்ன சார்பு நிலை நிகழ்தகவு அப்படின்னா பி ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ விட்டு பி பை பி ஆஃப் பி. இதை தான் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ பை பிக்கு கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் பியோட வேல்யூ இருக்குது, ஏ விட்டு பியோட வேல்யூ கிடையாது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஏ விட்டு பி கண்டுபிடிக்கணும். ஏ சேர்ப்பு பி இருக்குது. அப்போ வழக்கம் போல் அந்த தெரிஞ்ச ஃபார்முலாவை எழுதுவோம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மைனஸில் இருக்கிறது இந்த சைடு கொண்டு வாங்க. ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான வேல்யூ தான் இல்லை. பி ஆஃப் ஏ விட்டு பி தான் நமக்கு தெரியணும். அதை இந்த சைடு கொண்டு வாங்க. ப்ளஸ் ஆயிரும். இதை அந்த சைடு கொண்டு போயிருங்க. பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. நீங்கள் இதை எழுதாமையே டைரெக்டாக இதை கூட எழுதலாம். ஓகேவா? நான் புரியணுங்கிறதுக்காக எழுதுகிறேன். பி ஆஃப் ஏவோட வேல்யூ 3/4, பியோட வேல்யூ 2/5 மைனஸ் இது 1. ஓகேவா? இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். 5 ப்ளஸ் 4 2 8 பை 4 5 20 மைனஸ் 1. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? 8 15 23/20 மைனஸ் 1. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் 21 20 23 மைனஸ் 21 20 பை 20. 23ல் 20 போயிடுச்சு அப்படின்னா 3/20. பி ஆஃப் ஏ விட்டு பியோட வேல்யூ 3/20. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏ விட்டு பியும் கண்டுபிடிச்சிட்டோம். பி ஆஃப் பியோட வேல்யூ இருக்குது. அப்போ ஏ பை பி கண்டுபிடிச்சிடலாமா? பி ஆஃப் ஏ பை பி சார்பு நிலை நிகழ்தகவு அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. பி ஆஃப் ஏ விட்டு பி பை
P of B. P of A விட்டு B ஓட வேல்யூ 3/20. பை B of B ஓட வேல்யூ 2/5. இது பாருங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ எப்படி இருந்தால் 3/20 பெருக்கல் 5/2 வகுத்தலுக்கும் கீழே வகுத்தல் தான் மேலே போயிடும். ஓகே, 4 5 5 4 5 20. அப்போ மீதி என்ன இருக்குது? 3 4 2 8 3/8. அதாவது P of A by B ஓட வேல்யூ 3/8.